எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு மாதிரி ஒரு கொஞ்ச நாள் போட்டுமே அப்படிங்கிறது. இந்த ஒரு அலட்சியம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் அப்படிங்கிறது. அதே போல் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல குருமார்கள் கிடைத்திருந்தால் நான் இன்னும் அற்புதமாக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் நல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம், இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ஆன்மீகத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய சறுக்கலை உண்டாக்கிவிடும். நாளை நாளை நாளைக்கு அப்புறம் இப்படிங்கிற வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு பெரிய சறுக்கலை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. துன்பம் அப்படிங்கிறது, சோதனை அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஆன்மீக வழியில் போறீங்க அப்படின்னா சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன் இப்போ நீங்கள் பேசாதீங்க, செயலாற்றாதீங்க, யோக நிலையிலே இருங்க. யோக நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அந்த சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இருக்க முடியுமானா கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம அந்த தியான நிலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு சிந்தனைகள் வரும். அது இந்த ஜென்மான் கிடையாது, நம்ம எடுத்த 7 ஜென்மத்திலும் நாம் அந்த ஊழ்வினை இருக்கு இல்லையா, அந்த வினையின் காரணமாக வந்த எல்லா விஷயங்களும் நம்ம அந்த தியானத்திலிருந்து கலைக்க பார்க்கும். அது எல்லாம் தாண்டி நீங்கள் ஒருநிலைப்படுத்துறீங்க அப்படிங்கும் போது தான் அதில் ஒரு தெளிவான நிலைக்கு வர முடியும். அதே போல் எப்போ நீங்கள் வந்துட்டு உண்மையாக ஆன்மீக பாதையில் இறைவனை தேட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இந்த பிறப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அப்போ இந்த வினையெல்லாம் கழிவதற்கு உங்களுக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் வேக வேகமாக வந்து சேருகிறது. இயல்பாக நடந்திருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். நம்ம இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோம், எனக்கு பிறப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதோட தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இருக்கும். முற்பிறவியில் செய்த கர்மாக்களோட தொடர்ச்சி இன்னும் இருக்கு. ஆனால் இவனுக்கு ஒரு தெளிவான பாதையை கொடுத்து இவனோட பிறப்பை அறுத்து விடலாம் அப்படின்னா அதை தாங்கக்கூடிய பக்குவம் இருக்கா இல்லையோ உங்களுக்கு கொடுத்து பார்ப்பாங்க இல்லையா. அப்போ நீங்கள் தாங்கிக்கிறீங்கும் போது அந்த கர்மாத்தோடு நிவர்த்தி ஆகின்றது. இல்லை உங்களால் முடியலன்னா என்ன ஆயிடுது அப்படின்னா, இவ்வளவெல்லாம் என்னால் முடியல, சோதனை தாங்க முடியலன்னா ஆன்மீக பாதையிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு தொடர்ந்து அந்த இல்வாழ்க்கையானது அல்லது இந்த பூமியிலே பிறப்பெடுக்க வேண்டிய அவசியமானது ஏற்படுகிறது. இதில் யாரை சொல்லி குத்தோம்? இந்த இடத்துல இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பையும் நாம் வேறு விதமாக நினைத்து கொண்டு நாம் அதிலிருந்தே பின்வாங்கும் போது இறைவன் சரி உனக்கு இயல்பான வாழ்க்கையை இருந்து விட்டு போகிறது என்று விட்டு விடுகிறார். அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி, இதெல்லாம் இறைவன் கொடுத்தது, எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், எந்த மூலியமாக உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து வென்று வரும் பொழுதுதான் அந்த கர்மாக்களோட தொடர்ச்சி வந்துட்டு நம்மளுக்கு சரியாகுது. அது நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து அதையெல்லாம் கழித்து விடும் போது தான் நமக்கு அந்த பிறப்பெரு நிலை அப்படிங்கிறது அதை நோக்கி நம்மால் பயணிக்க முடியுமே தவிர வருவதை கண்டு அஞ்சி கொண்டு அப்போ இறைவனை வழிபட்டால் இவ்வளவு கஷ்டம் வருதப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதுக்கான பக்குவ நிலை இன்னும் நாம் அடையவில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதோ அல்லது அந்த பிறப்பற்ற நிலை அப்படிங்கிறதோ அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதை ஒரு சின்ன வயசில் ஒரு 10 வயசு குழந்தை பேசினாலும், 20 வயசில் இருக்க ஒருத்தர் பேசினாலும், 30 வயசில் இருக்கவங்க பேசினாலும், 50 வயதில் ஒருத்தர் பேசினாலும் அவரவர் கர்மாக்கு ஏற்றபடியே எல்லாம் வந்து சேருகிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பேட்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மின்கலம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அதோட கொள்ளளவு அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் கடிகாரத்துக்கு மாற்ற பேட்டரியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதுக்குள்ளே மின்னாற்றலை தக்க வைத்து கொள்ள முடியும். அதே நீங்கள் ரேடியோவுக்கு போடுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக தக்க வைத்துக்கும். இல்லை பெரிய பெரிய பேட்டரியில் நீங்கள் சேமிக்கிறீங்க மின்னாற்றல் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ உடலும் அது போல தான், நமக்குன்னு ஒரு கொள்ளளவு இருக்கும். ஆன்மீக சக்தியாக இருக்கட்டும் அல்லது எந்தவித ஆற்றலாக இருக்கட்டும், அந்த ஆற்றலை உள்வாங்கிக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும். ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறது ஆன்மீகத்தில் இது இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்ல தெளிவானவர்களுக்கு இந்த கண்ணோட்டம் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆன்மீகத்திலையும் ஒரு போட்டி பொறாமை, அதாவது அப்போதான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறாங்க, இந்த ஆன்மீக தேடலை ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கும்போது தனக்கு முன்னே செல்றவங்களை பார்த்து ஒரு சலனம் ஏற்படுதல் அப்படிங்கிறது அதுவே தவறு அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா
அவங்க செய்ததின் பலனாக, அவர்கள் முற்பிறவியோட கர்ம பலனின் காரணமாக அவர்களின் அந்த இரையாற்றலை ஏற்றுக்கொள்ளும் அளவு அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க ஒரு 15-16 வயசுல குழந்தைங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தோட அந்த தேடுதல் நிறைய பேத்துக்கு எல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் என்ன வகையில் வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். 60 வயசுல ஒருத்தருக்கு கிடைக்காத ஞானம் 16 வயசுல ஒரு குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. அவர்கள் போன ஜென்மத்திலேயே நிறைய தேடுதலை தொடங்கி இருக்கிறார்கள், நிறைய விஷயங்களை அவங்க உள்வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச கூட்டு, அதாவது அந்த உடல் அப்படிங்கிறது பலவீனமானதன் காரணமாக வேறொரு உடலை தேடி அந்த ஆன்மா வந்திருக்கிறது. அப்போ அதோட தொடர்ச்சியாக போகும்போது 10 வயசு 15 வயசுல அவங்க ஆன்மீக பாதையில் ஒரு நல்ல நெறிக்கு போயிடுறாங்க. 60 வயசாகி எனக்கு சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னும் தேடுதலை விரைவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.